ஆனால் நான் இன்றைக்கு கொடுக்க வருகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறக்கிற வழியை கண்டுபிடிப்பது எப்படி. இல்லை அப்படின்னு இப்படி இல்லைன்னா, இது கர்த்தர் திறந்த பாதையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி. நன்றாய் கவனிங்கள். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, இது கர்த்தர் திறந்த பாதையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. அவர்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும்போது நிறைய பேருக்கு சில சூழ்நிலையில அவங்க ஸ்டக்காய் நிக்கிறாங்க. ஆண்டவர் திறந்த பாதையா இருந்தா ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இது ஆண்டவர் திறந்த பாதை மாதிரி தானே நான் நினைச்சேன். இன்னும் ஒருவேளை அந்த பாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சிலருக்கு பயங்கரமான தடுமாற்றம். கர்த்தர் திறந்த பாதையா, இதுக்குள்ள நான் போலாமா வேண்டாமா, இதுக்குள்ள நான் போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவனா தோற்று போயிடுவேனா, இப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு நான் இன்றைக்கு 3 காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்த பாதையை நீங்கள் கண்டுபிடிப்பது எப்படி. ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு படிப்பை துவங்குறதா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை சார்ந்துதான் நம்ம வாழ்றோம். என்னதான் நம்மகிட்ட பணம் இருந்தாலும், என்னதான் நமக்கு வசதிகள் இருந்தாலும், நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஜெபித்து, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா இருந்தால் இதை செய்யுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நீங்க தடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு சிலது கைகூடி வரும் போது நம்ம ஆசையாய் அதை பின்தொடர்கிறோம். ஆனால் சில நாட்கள் தாண்டின உடனே அது நமக்கு சாதகம் இல்லை, அது நமக்கு சரியா வரல அப்படின்னா, இல்ல நான் ஆண்டவர் திறந்த பாதை இல்லை நினைச்சேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வழி இல்லைன்னா நினைச்சேன், ஆனா ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, கர்த்தர் திறந்த பாதையில இப்படி எல்லாம் நடக்குமா, இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்குமா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் அந்த எல்லா சந்தேகத்திற்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய பாதையை திறந்துட்டார். இவனுடைய துக்கத்திற்கு தகுந்தது மாதிரி சாமுவேல் துக்கப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ எவ்வளவு நாள் தூக்கிட்டு விட்டுருப்பா, நீ விட்டுட்டு அடுத்து உன்னுடைய தைல குப்பியை எடுத்துட்டு போ, இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆண்டவர் இப்பொழுது ஒரு பாதையை அவனுக்காக திறக்கிறார். ஆனா இது கர்த்தர் திறந்த பாதையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதற்கு இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியங்கள் என்னுடைய மனதை ரொம்ப தொற்றுச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக பெத்லெகேமினாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் ஈசாயை பலி விருந்திற்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உன்னோடு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல இப்பொழுது சவுல் ராஜாவை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். இவனுடைய கையிலே தைல குப்பியை எடுத்துக்கொண்டு, நீ பெத்லெகேமுக்கு போப்பா, நீ பெத்லெகேமுக்கு போகும்போது அங்கே ஒருத்தனை நான் உனக்கு காண்பிப்பேன், அந்த மனுஷனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான காரியம் இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா
இவன் ஏற்கனவே சவுல் என்கிற ஒரு மனிதன் அந்த ஊர்ல ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன்தான் ராஜா. நீங்கள் மிக கவனமாய் கவனிக்கணும், நான் எதிர்பார்க்கிறேன். அவன்தான் ராஜா. சோ அவன் ராஜாவா இருக்கும் போது இப்ப அவனுக்கே தெரியாம அந்த ஊர்ல இருக்கிற ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கடினமானது. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா எல்லாரை போல அல்ல. இவன் நான் ஆரம்பத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனையினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இவன் கொஞ்சம் மனக்கோளாறு பிடிச்ச ஆளு. ஏன் அப்படின்னா இவனுக்கு எதையுமே யோசிக்கவும் தெரியாது, எதையுமே டிசைட் பண்ண கூட தெரியாது. இவன் எந்த நிமிஷத்துல எப்படி மாறுவான் என்று கூட தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போல நடிச்சிட்டு கீழ்ப்படியாம உள்ள இருதயம் உள்ளவன் தான் இந்த சவுல். இவன் தாவீது அந்த கோலியாத்தை கொன்னுட்டு வந்தான் அப்படின்றதற்காக அன்று முதல் அவரை கொலை செய்வதற்காக அழைந்தவன். தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகிறவன் கூட கிடையாது. தன் செஞ்ச தப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க கூட மாட்டான். சோ அப்படிப்பட்ட ஒரு ராஜா தன்னுடைய நாட்டுல ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது தைல குப்பியை எடுத்து கொண்டு போய் ஒரு சாதாரணமான ஒரு வீட்டுல ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்றது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கடினமானது. நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்த பாதையில நீங்களும் நானும் ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, கர்த்தர் திறந்த பாதை லகுவா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் திறந்த பாதையிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா கடினமான பாதை இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், சிலர் எதுல ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா, இது கர்த்தர் திறந்த பாதையானால் ஏன் எனக்கு கடினமா இருக்குது? கர்த்தர் திறந்த பாதையில கடினம் இருக்க கூடாது இல்ல? கர்த்தர் திறந்த பாதை லகுவா தானே இருக்கணும். வேதம் சொல்லுது, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவர் ஒரு பாதையை திறந்துட்டாருன்னா அங்க தடை இருக்கக்கூடாது இல்ல, அங்க கஷ்டம் இருக்கக்கூடாது இல்ல, அங்க கடினம் இருக்கக்கூடாது இல்ல. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனமாய் அறிந்து கொள்ளுங்கள், சில வேளைகளிலே கர்த்தர் திறந்த பாதையிலே கடினமான பாதை இருக்கத்தான் செய்யும். இதற்கு முன்பாக இந்த ராஜாவை, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது இந்த சாமுவேல் சமாதானத்தோட போனார். இதற்கு முன்பாக ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தும் போது, ஆண்டவர் வழியை திறக்கும் போது ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. அந்த ராஜாவாக அவனை கொண்டு நிறுத்தும் போது அவனை எதிர்ப்பவன் யாருமே இல்லை, யாருமே அவனை எதிர்க்கல. எல்லாருமே சவுல் ராஜாவை வரவேற்றார்கள். ஆனால் இப்பொழுது தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாகுது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாம் போய் சவுல் ராஜாவுக்கு தெரியாம இன்னொருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்னா அவன் என்ன கொல்றதற்கு பார்க்க மாட்டான், அவன் சண்டைக்கு வந்திருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கவலைப்படாம போப்பா, நீ கையில ஒரு பலிக்கான ஒரு மிருகத்தை நீ கையில கூட்டிட்டு போயிரு, அங்கே பலி செலுத்துவதை போல போய் பலி செலுத்தி என் பிள்ளைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று வாக்கு கொடுத்தார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய பாஸ்டர், ஆண்டவர் திறந்தாருன்னு தான் நான் நினைச்சேன் இந்த பாதையை. ஆனா இந்த பாதை ரொம்ப எனக்கு கடினமா இருக்குது. இதற்கு முன்பாக ஆண்டவர் என் வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை கர்த்தர் திறந்திருக்கிறார், அதெல்லாம் ரொம்ப லகுவா இருந்துச்சு பாஸ்டர். கர்த்தர் திறந்த பாதையில நான் வருத்தப்படல, கர்த்தர் திறந்த பாதையில எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் அற்புதம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு திறந்திருக்கிற இந்த பாதையில எடுத்த உடனே பிரச்சனை, ஒவ்வொரு படி தாண்ட தாண்ட எனக்கு பிரச்சனை நான் சந்திக்கிறேன். இதனால என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இது கர்த்தர் திறந்த பாதையா, இது ஆண்டவர் திறந்த பாதை இல்லையோ, நம்ம அவசரப்பட்டோமோ, நம்ம தான் முயற்சி எடுத்து வந்துட்டோமோ, ஆண்டவருக்கு இதை சித்தம் இல்லையோ
இப்படிப்பட்ட தடுமாற்றமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் திறந்த பாதையிலே ஆரம்பத்தில் ஒருவேளை அது கடினமா இருந்தாலும் அந்த கடினம் வெகு சீக்கிரத்திலே லகுவாய் மாறி போகும். அந்த கடினமான பாதையை பார்த்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாண்டி போவீர்களே ஆனால் அந்த கடினமான பாதையிலே ஆண்டவர் உங்களுக்கு தக்க ஞானத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து உங்களை அந்த பாதையை கடக்க பண்றதற்கு வல்லவர் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா நன்றாய் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரு அறிவு என்ன அப்படின்னா, கர்த்தர் திறந்த பாதையில கடினமான பாதை இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க. கர்த்தர் திறந்த பாதை வெகு லகுவா மட்டும் இல்லை, அந்த பாதை கடினமானதாகவும் இருக்கும். ஆமோதிக்கிறீங்களா? நமக்கு நிறைய பேருக்கு கடினமானதை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோர்ந்து போய் திரும்பி ஓடி வந்துடுவோம். அவ்வளவுதான், இது ஆண்டவர் திறக்கவே இல்லை பாஸ்டர், இது ஆண்டவர் திறக்கவே இல்லை. ஆண்டவர் திறந்தா ஏன் பாஸ்டர் இத்தனை பிரச்சனை, ஆண்டவர் திறந்தா பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இவ்வளோ பெரிய கடினம், அது சமாதானமாக தானே இருக்கும். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம். மோசையை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மோசையின் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்து அவர்களை விடுதலை ஆக்குறதற்கு நான் உன்னை அனுப்புவேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹலோ, எல்லாம் நல்லா கவனிங்க. மோசையை பார்த்த ஆண்டவர் தான் கேட்கிறாரு. நான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க படுற அடிமைத்தனத்தை படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், நான் கேட்டுட்டேன். அதனால அவர்களை விடுதலை ஆக்குறதற்கு ஒன்ன நான் என்ன செய்யறேன். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை அனுப்புவீர், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே ஆண்டவர் அற்புதத்தை காமிச்சு கோலை கீழே போடுன்றாரு, கீழே போடுறான், அது பாம்பா மாறுது. திரும்பி அந்த வாழை புடின்றாரு, அது கோலா மாறுது. உன் கையை மடியில போடுன்றாரு, மடியில போட்டு திரும்பி எடுத்தா அது குஷ்டமா இருக்குது. திரும்பி மடியில போடுறாரு, திரும்ப மடியில போட்டு பார்த்தா அந்த கை கிளியர் ஆயிடுச்சு. இப்ப போ அப்படின்றாரு. அப்ப மோசே இங்கிருந்து போகும்போது என்ன நினைச்சிட்டு போயிருப்பாரு அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம போய் நின்ன உடனே பார்வோனிடத்துல இந்த மாதிரி ஆண்டவர் என்ன அனுப்புனாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு, கர்த்தர் கூக்குரல்ல கேட்டாரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பார்வோன் பயந்து போய் அவனுடைய காலில் விழுந்து, சாமி நீ தயவு செய்து என்ன போயிருப்பா, அவங்கள கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லுவான்ற ஒரு கற்பனையில தான் மோசே என்ன பண்ணிருப்பாரு, உள்ள என்றே ஆனார். அவ்வளவுதான், ஆண்டவர் திறந்துட்டார்ல. 400 வருஷம் அடிமைத்தனம் இல்ல, ஆண்டவர் திறந்துட்டார்ல. கர்த்தர் திறந்தா ஒண்ணும் இல்லை. இன்னும் நம்ம போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இதுவரைக்கும் ராஜா இல்லாம கஷ்டப்படுறாங்க, இதுவரைக்கும் லீடர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நம்ம போய் நின்ன உடனே அவங்க நம்மளை லீடரா ஏத்துக்கொண்டு நம்ம கூட, அதுவும் இந்த அற்புதத்தை ரெண்டையும் காமிச்சோம் அப்படின்னா 20 லட்சம் பேர் நமக்கு பின்னாடி வந்துருவாங்கடா அப்படின்னு நினைச்சு காலடி வச்சா, அங்க போய் மோசே சொல்றாரு, இந்த மாதிரி இயேசு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு என் ஜனங்களை போக விடுன்னா, அவன் அங்கிருந்து கத்துறான், ஏய் நீ யாரா, எவ்வளவு பெரிய தைரியம் உனக்கு, இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிற, ஜனங்களை விடணுமா அப்படின்னா அவன் ஒரு பக்கத்துல திட்டி, இங்க டே அவன் இப்படி திட்டுறான்டா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொங்கி எழும்பிட்டாங்க. நீ எங்கேயோ இருந்த, நாங்க ஒழுங்கா வேலை செஞ்சு சாப்பிட்டு இருந்தோம், நீ எங்களை விடுதலை ஆக்குறன்ற பேர் வழியில போய் அவனை உசுப்பேத்தி விட்டு இப்ப அவன் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை விட எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பான், நீ இதுக்கு வராம இருந்திருக்கலாம்லப்பா. அப்போ கர்த்தர் திறந்த பாதையில கடினமான பாதை இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, கடினமான பாதை இருக்குமா? ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நீங்க போகும்போது கடினமான பாதை இருக்குமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தப்படி 100% நம்ம கீழ்ப்படியும் போது அந்த பாதையில என்ன இருக்காது,
கடினமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. ஆனா ஒன்று நம்புகிறேன், கர்த்தருடைய பாதையை கண்டுபிடிச்சு அதுல நடக்கும்போது கடினம் இருந்தாலும் முடிவு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, சகலத்தையும் ஆண்டவர் தருவாரு, சகலத்தையும் ஆண்டவர் தருவாரு. சோ இன்றைக்கு யாருக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் திறந்த பாதையை குறித்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தடுமாற்றம் உண்டாயிருக்கலாம். நான் இதை விட்டுலான்னு நினைக்கிறேன் பாஸ்டர், இது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஆண்டவர் திறந்த பாதையாக இருக்கவே இருக்காது பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் திறந்த பாதையா இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் குழம்பி போய் இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் திறந்த பாதையிலே அது ஆரம்பம் கடினமா இருந்தாலும், கடினமான பாதையிலே கர்த்தர் கடக்க பண்ணினாலும், வெகு சீக்கிரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு மிகப்பெரிய ராஜாவை ஏற்படுத்தின கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் இந்த பாதையிலே அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. என்ன கிருபைன்னா, கடினமான பாதையா இருந்தாலும் அது நீங்க நியமிச்ச பாதையில நான் சந்தோஷத்தோட ஓடணும் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியோட ஓடணும் ஆண்டவரே, நான் பலத்தோட ஓடணும் ஆண்டவரே. நான் அந்த பாதையை நினைச்சு நான் வருத்தப்படவே கூடாது ஆண்டவரே. அந்த பாதையை விட்டுட்டு இது ஆண்டவருடைய பாதையில நான் சொல்லிடவே கூடாது ஆண்டவரே. அப்படின்ற ஒரு இறுதிய பக்குவத்துக்குள்ளே வரும்போது தேவன் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார்.